அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. மேலும் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பிளவுபட்டால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதிமுகவில் வெடிக்கும். அடுத்த தலைமை எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கும் என்றே நாம் கூறலாம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் ஜூன் 4ஆம் தேதி அதிமுகவில் இறுதிக்கட்ட பயணம் என்றே நம்மால் கூற முடிகிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் முதல் முறையாக மக்களவை தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று இருக்கிறது. அதிமுகவின் வேட்பாளர்கள் சரியானவர்கள் இல்லை என்று பல குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டதையும் நாம் பார்த்திருப்போம். பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விக்கு உறுதுணையாகிவிட்டார் என்றும், தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் தோல்விக்கு முக்கிய காரணம் என்ற விமர்சனங்களும் தற்பொழுது பேசப்படுகிறது. அனைத்தையும் தவிடுபடியாக்கும் விதமாக செங்கோட்டையன் அவர்கள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜகவிலோ அல்லது பன்னீர்செல்வத்திற்கோ ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த அதிமுக இருக்கின்ற இடம் தெரியாமல் மாறிவிடும் என்ற கருத்து கணிப்பின் முடிவுகள் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் அடுத்த தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா? பாஜகவில் இணையாமல் இருக்க வேண்டும் என்றால் பொதுச் செயலாளர் பதவி தனக்குத்தான் தர வேண்டும் என்று அதிமுகவின் வட்டாரத்தில் முக்கிய புள்ளிகளுடன் பேசியிருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது கசிந்துள்ளன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகள் பொறுத்தே செங்கோட்டையன் அடுத்த பொதுச் செயலராக வருவாரா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக செயல்பட்டால் சிறப்பாக இருக்குமா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.